அனைவருக்கும் ரமலான் மாத நல்வாழ்த்துக்கள். முஸ்லிம் பெண்கள் ஹிஜாப் அணிவதையும் முஸ்லிம் ஆண்கள் தாடி வளர்ப்பதையும் பொதுவாக பார்த்திருக்கின்றோம். தாடி வளர்ப்பது என்பது இன்றைய காலகட்டத்தில் பேஷனாகிவிட்டது. எதற்காக முஸ்லிம் ஆண்கள் தாடி வளர்க்கிறார்களோ அதற்கு நேர் மாறாக அனைத்து ஆண்களும் தாடி வளர்க்கின்றனர். இதற்கு காரணம் தாடி வளர்த்த ஆண்களை தான் பெண்களுக்கு பிடிக்கும் என்பதற்காக. ஆனால் முஸ்லிம் ஆண்கள் அதற்காகவா தாடி வளர்க்கிறார்கள்? தாடி வளர்த்தால் பிற பெண்கள் தன் அழகை கண்டு மயங்க மாட்டார்கள். இதற்காகவே ஆண்கள் தாடி வளர்த்தார்கள். ஆனால் இப்பொழுது தாடி வளர்க்கும் ஆண்களை பார்த்தால் பெண்களுக்கு காம உணர்வு வருவது என்பது சாதாரணமாகிவிட்டது. எனவே எதற்காக ஆண்கள் தாடி வளர்த்தார்களோ அது இனிமே பலனளிக்காது என்பது நிரூபணமாகிவிட்டது. அதுபோலவே பெண்கள் தன்னை யாரும் இச்சையாக பார்க்கக்கூடாது என்பதற்காகவே ஹிஜாப் அணிந்தார்கள். எப்பொழுது பாம்பாய் படம் வந்ததோ அப்பொழுதிலிருந்தே ஹிஜாப் என்பது ஒரு காமத்தை தூண்டும் பொருள் என்றாகிவிட்டது. இப்பொழுது ஹிஜாப் அணிந்து காதல் செய்யும் படங்களை வெற்றி அடைகின்றன. இதற்காகவா பெண்கள் ஹிஜாப் அணிகிறார்கள்? இதிலிருந்து எதற்காக ஆண்கள் தாடி வளர்த்தார்களோ பெண்கள் ஹிஜாப் அணிந்தார்களோ அது இனி பயனளிக்காது என்பது நிரூபணமாகிவிட்டது. ஆனால் உண்மையான முஸ்லிம்கள் தாடி வளர்ப்பதும் கிடையாது, ஹிஜாப் அணிவதும் கிடையாது. தன்னை முஸ்லிம் என்று காட்டிக்கொள்வதற்காக தன் முகத்தை மறைப்பவரோ தாடி வளர்ப்பவரோ உண்மையான முஸ்லிம் என்று ஆகிவிடாது. உண்மையான முஸ்லிம் பெயர் கூட முஸ்லிமை வெளிப்படுத்தும் வண்ணம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய உண்மையான கிறிஸ்தவர்கள் ரங்கசாமி, முனிசாமி போன்ற பெயரை வைத்துக் கொண்டும் இருக்கிறார்கள். எனவே ஒருவர் முஸ்லிமா கிறிஸ்தவரா என்பது அவருடைய உடையிலோ பெயரிலோ வெளிப்படாது, அவருடைய உண்மையான நடத்தையிலே வெளிப்படும். உண்மையான முஸ்லிம் என்றால் அல்லாவின் வழிப்படி நடப்பவர் மட்டுமே. மனித வழிப்படியோ மனிதர்கள் உருவாக்கிய மதத்தின் வழிப்படியோ நடப்பவர்கள் உண்மையான முஸ்லிம் ஆக முடியாது. முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்படும் விளக்கமே அல்லாவின் வழிப்படி நடப்பவனே, மதத்தின் வழிப்படி அல்ல. எனவேதான் முஸ்லிம் மதம் அல்ல மார்க்கம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அதை சொல்பவர்கள் கூட மதத்தை பிடித்து கொண்டு அலைகிறார்கள். அல்லாவின் வழிப்படி யாராவது நடக்கிறார்கள் என்றால் உலகத்தில் ஒருவரை கூட தேடி கண்டுபிடிக்க முடியாது. காரணம், யாருக்கும் அல்லாவை பற்றியே தெரியாத போது அவர் கொடுக்கும் வழி மட்டும் எப்படி தெரியும்? யாரிடமாவது அல்லாஹ் எங்கிருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று கேட்டு பாருங்கள், யாருக்குமே பதில் சொல்ல தெரியாது. ஆனால் குரானில் அல்லாவின் வழி அல்லாவிடம் மட்டுமே உள்ளது, மனிதர்களிடத்தில் இல்லை என்று சொல்லப்பட்டுள்ளது. எனவே அல்லாவிற்கும் மனிதர்கள் உருவாக்கிய மதத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது இதில் தெரிய வருகிறது. அல்லாவிடம் இருக்கும் வழியை அல்லாஹ் மட்டுமே இப்பூமிக்கு வந்தால் மட்டுமே கொடுக்க முடியும். ஆனால் எந்த ஒரு முஸ்லிம்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ அல்லாஹ் பூமிக்கு வருவார், அவரே ஞானத்தை கொடுப்பார் என்பது யாருக்கும் தெரியாது. உண்மையில் எந்த மதத்தினருக்குமே தெரியாது. ஆனால் அல்லாஹ் இறுதியில் பூமிக்கு வருகிறார், வந்து அவருடைய ஞானத்தை தருகிறார். அவர் பூமிக்கு வந்து அவருடைய ஞானத்தை கொடுத்த பிறகே வேற்றுமை இல்லாத ஒற்றுமையான சமுதாயம் உருவாக்கப்படுகிறது. அவர் உருவாக்கும் சமுதாயத்தில் எந்த ஒரு மதமோ ஜாதியோ அல்லது வேறு எந்த ஒரு பிரச்சனையோ இருக்காது. இந்த அற்புதமான நிகழ்வு 5000 வருடத்திற்கு ஒரு முறை அல்லாவால் இந்த பூமியில் நிகழ்த்தப்படுகிறது. இந்த பூமிக்கு அல்லாஹ் வந்து ஒரு வயோதிகர் உடலில் பிரவேசம் செய்து இந்த ஞானத்தை தருகிறார். இறைவன் கொடுக்கும் வழிப்படி நடப்பவர்கள் மட்டுமே உண்மையான முஸ்லிம்கள். ஏனெனில் இவர்களுக்கு மட்டுமே அல்லாவின் வழி தெரியும். இறைவன் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அவருக்கு பிரம்மா என்று பெயர் வைக்கின்றார். அவர் மூலம் இந்த ஞானத்தை கேட்பவர்கள் பிரம்மா, குமார், குமாரிகள் என்று அழைக்கப்படுகின்றனர். இவரைத்தான் பைபிள் அண்ட் குரானில் ஆதாம் ஏவாள் என்று சொல்லப்பட்டுள்ளது. அவர் கொடுக்கும் ஞானம் நாம் அழியக்கூடிய உடல் அல்ல, அழியாத ஆத்மா. ஆத்மா புருவ மத்தியில் நட்சத்திரமாய் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் அனைத்தையும் விடுத்து உங்களால் வாழ முடியுமா?
ஏனெனில் நீங்கள் உடல் என்று நினைத்தாலே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் அனைத்து உணர்வுகளும் வந்தே தீரும். தாடி வளர்ப்பதாலோ கிஜாப் அணிவதாலோ எனக்கு காம உணர்வே வராது என்று எந்த முஸ்லிமாவது சொல்ல முடியுமா? உள்ளுக்குள் விஷத்தை வைத்துக் கொண்டு வெளியில் வேஷம் போடுவதால் யாருக்கு எந்த நன்மை? புருவத்தின் மத்தியிலே ஆத்மா என்ற ஒளிப்புள்ளி இருக்கிறது. இதன் நினைவாகவே இந்துக்கள் புருவ மத்தியில் பொட்டு வைக்கின்றார்கள். எனவே ஆத்மாதான் கண் வழியாக பார்க்கின்றது, வாய் வழியாக பேசுகிறது என்ற உணர்வு எப்பொழுதுமே இருக்க வேண்டும். இதை போலவே பிறரை பார்க்கும் பொழுதும் ஆத்மாவை மட்டுமே பார்த்து பேச வேண்டும். இப்பொழுது கிஜாப் அணிவதை பற்றி பார்ப்போம். குரானில் எங்குமே பெண்கள் முகத்தை மூடிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படவில்லை. வக்கிர புத்தி கொண்ட ஒரு தந்தையோ அல்லது கணவனோ தன் மனைவியையோ அல்லது தன் பிள்ளைகளையோ கிஜாப் அணிய சொல்கிறார்கள். இதற்கும் முஸ்லிம் மதத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஹிஜாப் அணியாத பெண்கள் எங்கு பார்த்தாலும் அவரை எங்கு பார்க்கிறார் என்பதை கண்டறிந்து விடலாம். ஆனால் முகமூடி உள்ள பெண்களோ தனது கண் வழியாக அனைவரையும் பார்க்க முடியும். இது அவர்களை வழிகெடுக்கும் விதமாக இல்ல அமைகிறது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள். ஹிஜாப் அணிந்திருக்கும் பெண்ணின் மனதில் என்ன நடக்கும் என்பது யாரால் கண்டறிய முடியும்? அவர் நல்ல பெண்ணா, நல்ல குணம் கொண்ட பெண்ணா என்பதை எப்படி கண்டறிய முடியும்? பிரம்மா குமாரிகளுக்கு இறைவன் கொடுக்கும் ஞானம், உங்களுடைய கண்கள் வழியாக மற்றவர்கள் என்னை காண வேண்டும் என்று சொல்கிறார். உங்களுடைய முகம் என்னை வெளிப்படுத்தும் கண்ணாடியாக இருக்க வேண்டும் என்கிறார். இந்த கோவில்களில் பெண் தெய்வங்களின் சிலை இருக்கும். அழகான சிலைகளை பார்க்கும்போது எந்த மதத்து ஆண்களுக்கும் காம உணர்வு வராது. அது ஏன் என்று யோசித்தீர்களா? காம வெறி பிடித்தவர்களுக்கு கூட இந்த தெய்வங்களின் சிலைகளை பார்க்கும்போது காம வெறி வராது. அந்த பெண் தெய்வங்கள் யோக நிலையில் அமர்ந்திருப்பதால் தான் யாருக்கும் காம உணர்வே வருவதில்லை. யோகம் என்றால் இறைவனை நினைத்து கொண்டே இருப்பது என்று பொருள். இறைவனை நினைப்பதற்கு தனியே அமர்ந்து கொண்டு நினைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எந்த காரியம் செய்யும் போதும் இறைவனை நினைக்கலாம். இதற்கு பெயர்தான் கர்ம யோகா. இறைவனை நினைப்பதற்கு இறைவனை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். எந்த மதத்தவர்க்கும் இறைவனை பற்றி தெரியாது. எனவே அனைவரும் நாஸ்திகர்களே. என்ன பிரதர்? பிரம்மா குமாரிகளிடம் மட்டுமே இறைவன் பேசிக் கொண்டு உள்ளார். எந்த ஒரு மத ஸ்தாபகருக்கும் அல்லாஹ் நேரடியாக பூமிக்கு வருவார், ஞானத்தை கொடுப்பார் என்பதே தெரியாது. அதனால் அந்த மதத்தை பின்பற்றுபவர்களுக்கும் அது தெரியாது. கோடியில் ஒருவரால் மட்டுமே அல்லாஹ்வே வந்து நேரடியாக இந்த ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். உங்கள் மனதில் என்ன நினைக்கிறீர்கள் என்பது மற்றவர்களுக்கு தெரியும். இதனாலேயே நல்லவன் நல்லவனோடு சேர்கின்றான், திருடன் திருடனோடு சேர்கின்றான். ஸ்கூல்லையோ காலேஜ்லயோ போன உடனேயே சிலர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பீங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய குணமும் உங்களுடைய குணமும் சேமா இருக்கிறதே தெரியும். இதை நினைச்சு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இது போலவே உங்களுக்குள் சிறிதளவும் காம உணர்வு இல்லை எனில் எப்படிப்பட்ட காமவெறி கொண்டவருக்கும் உங்களை பார்க்கும்போது காம உணர்வு வராது. இதற்கு நீங்கள் காம உணர்வே இல்லாத மனித உடலை எடுக்காத அல்லாஹ்வை நினைவு செய்யும் பொழுது மட்டுமே உங்களால் முடியும். அதற்கு நீங்கள் அல்லாஹ் எப்படி இருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் தானே அல்லாஹ்வை நினைக்க முடியும். அல்லாஹ் செம்பொன் ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக உள்ளார். இவரைத்தான் முஸ்லிம்கள் அல்லாஹ் என்றும், கிறிஸ்தவர்கள் பரமபிதா என்றும், இந்துக்கள் சிவன் என்றும் சொல்கிறார்கள். அல்லாஹ் என்றால் இறைவன் என்று பொருள். அல்லாஹ் என்பது இறைவனின் பெயர் கிடையாது. இறைவனின் பெயர் சிவபெருமான்.